அண்ணாமலையை சுற்றி நடக்கும் மர்மம் தொடர்கதையாகும் சர்ச்சைகள். அதிமுகவில் இணைகிறாரா அண்ணாமலை? இல்லை பாஜகவின் பி டீமாக செயல்படுவாரா? திமுகவை கண்டுகொள்ளாத மோடி, அமித்ஷா, வெளுத்து வாங்கும் விஜய். இது சர்வாதிகாரத்தின் உச்சமென திமுக கொந்தளிக்க, ஒரு பக்கம் பாஜக ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். விஜய்க்கு சவால் விட்ட அனிதா ராதாகிருஷ்ணன். அரசியலில் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள பெண்ணின் தற்கொலையை வைத்து அரசியல் பண்ண துடிக்கும் திருமா. பரபரப்பாகும் தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல்களும் நேற்றையிலிருந்து ரொம்ப பரபரப்பாக சூடாயிட்டு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நேரடி யுத்தமாகவே களம் மாறிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, நேற்று காலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை டிவிகேனுடைய அரசாங்கம் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி காலையிலிருந்து மாலை வரையிலும் எஸ்பி அலுவலகத்தில் வச்சிருந்து மாலை நீதிமன்றம் அழைத்து செல்லும் போது அவர் பார்த்தீங்கன்னா, என்ன டிவிகேனுடைய நபர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்றாங்க, கட்சியில சேர சொல்றாங்க, என்ன தொந்தரவு பண்றாங்க, இந்த மாதிரி பல அடுக்கடுக்கான காரணங்கள்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. என்ன மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, குதிரை பேரல்ல ஒட்டக பேரன் நடத்தினாலும் நான் டிவிகேல இணைய போறதில்ல, ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, அந்த மாதிரி பல கட்டுக்கதைகள் விட்டாரு. டிவிகே சார்பில் இருந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அவர் யாருங்க நாங்க கூப்பிட்டா, இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாதாரணமா முடிச்சிட்டாரு. ஆனா இதுதான் கடந்த காலத்துல பாஜகவினுடைய அரசாங்கம் திமுக எவ்வளவு அட்டூழியம் பண்ணனாங்க, எவ்வளவு பேச்சு பேசினாங்க, மோடி, அமித்ஷா குறித்து எவ்வளவு தரக்குறைவா அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் பேசினாங்க. எப்பவாச்சும் பாஜகவோட அரசாங்கம் திமுக நிர்வாகிகள் மேலேயோ அல்லது பெரும் தலைவர்கள் மேலேயோ ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எதுவுமே கடந்த காலங்களில் எடுக்கல. இததான் அண்ணாமலை அவர்கள் கத்தி 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 பேசினாரு. திமுகவுடைய ஊழல் குறித்து டிஎம்கே ஃபைல்ஸை பெட்டி பெட்டியா ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு, பொது வெளியில கொண்டு வந்தாரு, மக்கள் மத்தியில கொண்டுட்டு போனாரு. எதுவுமே பாஜகவுடைய தலைமை கண்டுக்கவே இல்லை, கடைசி வரையிலும் கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொன்னா ஏவா வேலு மேல கான்ட்ராக்ட் ஊழல், சேகர் பாபு மேல தேர்தல் அடிதடி தகராறு, செந்தில் பாலாஜி மேல அடுத்தடுத்தது ஆட்சி கவிழுக்கு உண்டான பேரத்துக்கு உண்டானது, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல அவதூறு வழக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களையும் குறி வச்சு அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது சரிதாங்கிறது நம்மளோட பார்வையும் தான். ஏன்னா கடந்த காலத்துல திமுக காரு என்னன்னாலும் ஆட்டம் போட்டாங்க. இன்னைக்கு விஜய்க்கு அரசியலே தெரியல, குட்டி பிள்ளைங்களை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, எவ்வளவோ பேசினாங்க. இன்னைக்கு அதே விஜய் தான் சரியான நடவடிக்கையை களத்துல எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எல்லாம் பயந்துகிட்டு தான் நம்ம சின்னவர் உதயநிதி துபாய் போயிட்டாரு, பெரியவர் ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போயிட்டாரு, நம்ம கான்ட்ராக்டர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஏவா வேலு சிங்கப்பூர்ல மருத்துவமனையில் அட்மிட் ஆயிட்டாரு. நான் 10 நாள் கழிச்சு தாங்க நான் வருவேன், நான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி தம்பி இந்த ஊத்தங்கரையோட டிவிக்கு எம்எல்ஏக்கு குதிரை பேரம் நடத்தினதுல அதுல அவரோட பேர் அடிபட்டு அவரு கடல்ல எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறாராமா. அங்கேயும் விடாம நம்ம காவல்துறை கடல்லையும் வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, கடல்லையும் இல்லையா ஜாமீன், அந்த மாதிரி கடல்லையும் விடாம செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்க கடல்ல தேடுறாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி தலைமறைவு, ஒட்டுமொத்த கரூர் முழுக்க சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து பாஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா இதெல்லாம் திமுகவுல இருந்து இதெல்லாம் சர்வாதிகாரத்தின் உச்சம். ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது கூட யாரையும் கைது பண்ணல, ஸ்டாலின் மேல 40 வழக்கு போட்டாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் எல்லாமே பேசுறாங்க. எல்லாருமே ஜெயலலிதாவா இருக்கணும்னு என்ன அவசியம் இல்லையே. விஜயும் அவரோட ஸ்டைல்ல நடவடிக்கை எடுக்கிறாரு, தவறு பண்ணி இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் 7 முறை எம்எல்ஏவா இருந்தவர், அவரு பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரை உரிமையில பேசுறது சரியா? தவறுதான். யாரை பத்தி பேசினாலும் தவறுதான். அவங்க செயல்பாட குற்றம் சொல்லுங்க, அது தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு உரிமையில பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? கடந்த காலத்துல இவங்க எல்லாம் பிரதமரை என்னென்ன மரியாதை தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் இவங்க பயன்படுத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் பாஜகவோட அரசாங்கம் கண்டுக்க இல்லதான். ஆனா இன்னைக்கு விஜயனுடைய அரசாங்கம் இன்னைக்கு வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இததான் பாஜகவோட ஆதரவாளர்கள் கொண்டாடி தீர்த்திட்டு இருக்கிறாங்க நேத்தியில இருந்து. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் அப்படின்னு.
ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணாமலைங்கிற பேரு தான் நியூஸே. இல்ல அண்ணாமலை நியூஸ்ல வரல, அவர் வந்தாலே நியூஸ் தாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தமிழக அரசியல்களும் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுல இணைய போறதா நேத்தியிலிருந்து பரபரப்பான செய்திகள் வந்து நம்ம அரசியல் களத்துல வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. அதிமுக தரப்புல இருந்து ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அண்ணாமலையை அணுகியதாகவும், நீங்க அதிமுகல இணையணும், அதிமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சணும், நீங்க வந்தீங்க அப்படின்னா எழுச்சி பெறும் அப்படின்னு பேசினதெல்லாம் தகவல்கள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. இது யாராச்சும் கிளப்பி விட்ட விஷயங்களா அப்படிங்கிறத நமக்கு தெரியல. ஆனா நேற்று இரவிலிருந்து இதுதான் அண்ணாமலை அதிமுகவில் இணைவார், அதிமுகவில் புது ரத்தம் பாய்ச்ச போகிறார், அண்ணாமலை தலைமையில் அதிமுக ஒன்றிணைய போகிறது, வெளியேறக்கூடிய நிர்வாகிகள்லாம் தடுக்கக்கூடிய வல்லமை அண்ணாமலை ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குதான். அண்ணாமலை எதுக்காக அதிமுகல சேரணும்? கடல்ல மூழ்க போற கப்பல்ல யாராச்சும் பயணிப்பாங்களா தெரிஞ்சு? நிச்சயமா பயணிக்க போறதில்ல. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக ஏறத்தாழ மூழ்கி போச்சு. மூழ்கி போன கப்பல்ல அண்ணாமலை வந்து அவர் வந்து அந்த கப்பல்ல பயணிக்க போறாரா? எப்படியெல்லாம் தமிழகத்துல அண்ணாமலை குறித்தான முடிச்சுக்கள் அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு சர்ச்சைகள் தொடர்ந்து 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 இதை பண்றாரு அதை பண்றாரு. அவர் எதுவுமே பேசாம அவர் மாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க அவரை விடவும் மாட்டாங்க போல. ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா திரு எடப்பாடி அவர்களால தான் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலும் ஏற்பட்டுச்சு. அவர் பாஜகவோட தலைவராக இருந்த அவரை வந்து நீக்கம் பண்ணனாதான் கூட்டணிலாம் பேசி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடி தான் காரணம். இன்னைக்கு நிர்வாகிகள் எல்லாம் விஜய் பக்கம் அணித்தறதுக்கு காரணமும் எடப்பாடி தான். இன்னைக்கு எல்லாரும் அந்த தான் ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கிறாங்க களத்துல. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் பேசின அந்த ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அண்ணாமலை கூட சேர்ந்துருங்க, நீங்க அண்ணாமலை கூட பயணிங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்துக்களும் கூட. அதுவும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய பி டீமா செயல்பட போறாரு. இனிமேலுக்கு தமிழ்நாட்டுல பாஜகவோட சித்தாந்தமோ மோடியோ அமித்ஷாவோ இங்க ஆர்எஸ்எஸோ எதுவுமே எடுபடலைன்னு அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அண்ணாமலைய பாஜக விட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டு அந்த மூலியமா இங்க அண்ணாமலை மூலியமா வந்து கட்சியை வளர்த்தலான்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல சர்ச்சைகள் அண்ணாமலை குறித்து வெளியில பரப்பிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அண்ணாமலை வந்து அவரு இன்னைக்கு பாஜகவுல பயணிச்சாரு, வெளியில வந்துட்டாரு. அவரு இன்னும் எதுவுமே இன்னும் பேசல, அரசியல் நடவடிக்கை இன்னும் தொடங்கல. அதுக்குள்ளேயே இவங்க பாஜகவோட பி டீம்னு அரசியல்ல யாராச்சும் ஒளிமறைவா செயல்பட முடியுமா? வெளியில வந்து கருத்துக்கள் பேசிதான் ஆகணும், மக்கள் மத்தியில பேசணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், அரசியல் தலைவர்களை சந்திக்கணும், இந்த மாதிரி தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திக்கணும், பேசணும். அவங்க நெருக்கமானவங்க கூட பத்திரிகையாளர் சந்திக்க போறாங்க, பல மாவட்டங்கள் பயணிக்க போறாங்க, அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடத்த போறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைக்க போறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எப்படி அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய பி டீமா செயல்படுவார்? அவர் கருத்துக்கள் சொல்லுவாரு, அப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க அவர் பாஜகவோட பி டீமா தமிழருக்கும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அவர் அரசியல் பண்ண போறாராங்கிறது அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவர் தெளிவா சொல்லிட்டாரு, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு வந்து குறைவு அப்படிங்கிறது. நம்மளோட மொழிக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் வருது, அவங்களோட அரசியல் புரிதல் வேற, நம்மளோட அரசியல் புரிதல் வேற. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல இன்னும் அண்ணாமலை பி டீம் பி டீம் பி டீம்னு எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லுவீங்க? அவர் அரசியல் கட்சி தொடங்க போறாரு, மக்கள் முன்னாடி கருத்துக்களை வைக்க போறாரு. அதுக்கப்புறம் அவர் செயல்பாடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கருத்துக்களை முன்வைக்கலாமலே. இதை தான் தொடர்ந்து பல பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை மீது சேற்றவாரி வீசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தவறானது, அநாகரிகமான விஷயம். திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகளை பார்த்துட்டு அவர் மீது ஒரு கருத்து பேசுறதுங்கிறது சரியான விஷயம். ஏன்னா அவரு கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியா பணி செஞ்சவரு, அவரு பாஜகவுல சேர்ந்தாரு, பயணிச்சாரு, அங்கதான் சரியில்லை அப்படின்னு இன்னைக்கு வெளியில வந்து இருக்காரு. வீத லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை நடத்துறாரு. அது 50 லட்சம் உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் கட்சியா கன்வெர்ட் பண்ணுவோங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு செய்திகள் முழக்க அண்ணாமலை குறித்தான விஷயங்களை
ஒவ்வொன்னா கிளப்பி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ச அநாகரிகமான விஷயம். இன்னைக்கு அரசியல் களத்துல திருமாவளவனுக்கு அரசியல் பண்றதுக்குன்னு எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்ல. கடந்த 5 வருஷமாவும் திமுகவோட கூட்டணியில் இருந்தாரு. பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு அநீதிகள் திமுகவோட அரசாங்கம் செஞ்சுச்சு. வேங்கவேலுக்கு உட்பட எதுக்குமே அவர் வாயே பேசல, தொறக்கவே இல்ல. கூட்டணி தர்மம் அப்படின்லாம் பல நேரங்கள்ல பேசினாரு. இன்னைக்கு விஜயனுடைய அரசாங்கத்திலே கூட்டணியில ஆட்சியில இருக்கிறாரு. ஏன்னா, அங்க இருக்கிறது ஏற்கனவே அவர்களுடைய முழு வாக்கு வங்கி விஜய் பின்னாடி ஏற்கனவே தேர்தல் நேரத்திலேயே போயிருச்சு. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு விஜயோட கூட்டணிங்கிற பேர்ல நின்னுகிட்டு, இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாராம். இவருக்கு அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ன உடனே, தற்கொலை செஞ்சு கொண்ட காதல் ஜோடிகள வச்சு, இவர் அரசியல் பண்றதுக்கு எதுக்காக இப்படிலாம் துடிக்கிறாரோ நமக்கு தெரியல. ஏன்னா, அவரு நேரடியா அந்த காதல் ஜோடியினுடைய அந்த பையனுடைய தரப்பு கிட்ட வந்து ஃபோன்ல பேசி, என்னலாம் விஷயம் அப்படின்லாம் பேசுறாரு. அது தற்கொலை தான் அப்படிங்கிறது பெண்ணுக்கு வந்துருச்சு. சரி இதுக்கு மேல நம்மலாம் என்ன பண்ண முடியும்? அந்த மாரி பல விஷயங்கள வந்து நேத்து அவரு ஃபோன்ல தகவல் பரிமாறுறாங்க. விசிகவுனுடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்ட களத்துல இருக்கிறாங்க. ஒரு சின்ன 16 வயது பெண்ண வச்சு அரசியல் பண்ணக்கூடிய திருமாவளவனுடைய அரசியல் தமிழகத்தில் முடிவுரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்பதுதான் எதார்த்தம். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த நகர்வுகளை. நன்றி, வணக்கம்.